ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே தேவ வார்த்தையை கேட்க கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது வழக்கமான ஒன்று. நம்முடைய பாதைகளிலே மேடு பள்ளங்கள் இருப்பது போல வாழ்க்கையிலேயும் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்கிறது. சில உயர்வுகள் சில தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு என்று எழுதுகிறார். ஆக அவர் அநேக விஷயங்களை குறித்து சொல்லுகிறார். பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், இப்படி சொல்லுகிறார். இதுபோல் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு காலம், துக்கத்தில் இருக்கின்ற ஒரு காலம் இருக்கத்தானே செய்யும். ஏற்றத்தாழ்வுகள் உண்மைதானே. வாழ்க்கையில் நிறைய உயர்வு தாழ்வு இருக்கத்தான் செய்கிறது. நன்றாக இருக்கிற சில நாட்கள், வேதனையாக இருக்கக்கூடிய சில நாட்கள். யோபுனுடைய வாழ்க்கையில் இது எதிர்பாராமல் வந்தது. அவர் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் வந்துவிட்டது. இப்பொழுது என்னோடு கூட 30வது அதிகாரம் யோபுனுடைய புஸ்தகத்தை திருப்பி பாருங்கள். அங்கு 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே அவர் கடந்து போன அந்த மிக மிக துக்கமான நிலைகளை அவர் எழுதுவது நமக்கு சிலருக்கு கண்ணீரையே வரவழைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இப்பொழுதோ என்னிலும் இளையவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். விருத்தாப்பியத்தினாலே பலனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது? குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகுநாளாய் பாழும் வெறுமையுமான அந்தர வெளிக்கு ஓடிப்போய் செடிகளுக்குள் இருக்கிற தழைகளை பிடுங்குவார்கள். காட்டுப்பூண்டுகளில் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாக இருந்தது. யார் இவரை நிந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? ஆனால் இதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 29 அடேங்கப்பா, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். 29:6 கண்மலையிலிருந்து எனக்காய் எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். என்ன செல்வமாக வாழ்ந்திருக்கிறாரு, என்ன மேன்மை அடைஞ்சிருக்கிறார். அங்கே நிறைய வசனங்கள் எழுதியிருக்கிறது இல்லை. வாலிபர்கள் நான் பட்டண வீதியில் வாசலுக்கு புறப்பட்டு போய் 7வது வசனம், வீதியில் என் ஆசனத்தை போடும்போது, அவர் அந்த பட்டணத்தில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்கிறார், நீதிபதியாக இருந்திருக்கிறார், நீதி அரசராக இருந்திருக்கிறார். அவர் எப்படி சந்தோஷப்பட்டிருக்கிறார் பாருங்கள். நான் பட்டண வீதியின் வாசலுக்கு புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளும். இது ஒரு காலம். என்ன செல்வ சிறப்பாக இருந்திருக்கிறார், எவ்வளோ மதிப்போட மானியதையோடு வாழ்ந்திருக்கிறார், அந்நியமாக வாழ்ந்திருக்கிறார், உயர்வாக இவரை வச்சிருந்திருக்காங்க. அது ஒரு காலம். ஆனால் அப்படியே இருந்ததா? இப்போது இவரை நிறைய பேர் நிந்திக்கிறாங்க, அவமரியாதை செய்கிறாங்க, கேலி கிண்டல் பரியாசம் செய்கிறாங்க. இப்பொழுதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இந்த 3 பேர் நண்பர்கள் 3 பேர் இவரை பார்க்க வந்தாங்களே, அவங்களும் ரொம்ப பணக்காரங்க, வசதி வாய்ப்பில் செல்வத்தில் உயர்ந்தவங்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க 3 பேரும் யோபை விட வயது குறைந்தவர்கள். அவங்கள நிறைய நேரங்களில் இவரை பரியாசம் செய்தார், நிறைய கிண்டல் செய்தாங்க. இப்போ அவங்கள விட இவர் வாழ்ந்த அந்த பகுதியில், அந்த பட்டணத்தில் இருந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல, அதில் மிகவும் மிகவும் சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்தவர்கள். அதை நினச்சி தான் ரொம்ப வருத்தப்படுறார். இவருடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்க. இவங்க குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி, 3வது வசனம்,
வெகு நாளாய் பாடும் வெறுமையுமான அந்தரவெளிக்கு ஓடிப்போய் செடிகளுக்குள் இருக்கிற தழைகளை பிடுங்குவார்கள். காட்டுப்பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாக இருந்தது. அவர்கள் மனுஷரின் நடுவிலிருந்து துரத்தப்பட்டார்கள். கள்ளனை துரத்துகிறது போல கள்ளன் கள்ளன் என்று அவர்களை துரத்தி விடுவார்கள். ஜார்க்கண்ட் என்று ஒரு மாநிலம் இருக்கிறது. அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சில வருஷங்களுக்கு முன்பதாக நான் ஒரு முறை போயிருந்தேன். ஒரு வாரம் அவங்க கூட தங்கியிருந்து கூட்டம் நடத்துறதுக்காக போயிருந்தேன். அங்கே மால்டோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மக்கள், ஒரு கூட்ட மக்கள், ஆயிரக்கணக்கானோர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து பல ஆதிவாசி மக்கள் கூட்டங்கள் அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு கூட்டத்தாருக்கு உதடுகளெல்லாம் மிகவும் தடிப்பானவைகள், நம்மை விட கட்டுத்திட்டான உடல் உள்ளவர்கள். அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் ஆப்பிரிக்கர்களை போன்ற கட்டுத்திட்டமான உடம்பு இருக்கிறது, கடினமாய் கெட்டியாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறார்கள். அவர்களை குறித்து விசாரித்த போது அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் ஆப்பிரிக்காவை சேர்ந்த வம்சாவழியினர், இங்கே இந்தியாவில் வந்து இந்தியர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய முடியெல்லாம் சுருட்டையாக இருக்கு. ஆனால் நம்மளை விட பலசாலிகளாக தெரிகிறாங்க. கொஞ்சம் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு அதிக முடி இல்லை, கொஞ்சம் முழுன்னு இருக்கிறாங்க. காடு பகுதிகளை இவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். இவர்கள் காடுகளை அவர்களுக்கு கொடுத்தது எதை வேணாலும் விவசாயம் பண்ணி வெட்டி எடுத்து சாப்பிடவோ கொண்டு போய் விற்று சாப்பிடவோ அந்த அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது. நிறைய செம்மரங்கள் இங்கே ரொம்ப பேசுகிறோமில்ல, அது சர்வசாதாரணமாக அங்கே நிற்கிறது. நம்ம சும்மா தொட்டு நம்ம சாஞ்சு நிற்கிறதெல்லாம் அந்த செம்மரங்களில் தான். பேசிகிட்டு இருக்க எல்லா இடமும் அந்த மரங்கள் தான், அந்த காட்டுக்குள்ளே. இந்த மக்கள் கவனித்து கொண்டிருந்தேன். அந்த ஒரு வாரத்தில் தங்களுக்கு கிடைத்ததை எதையாவது கொண்டு சட்டக்கிட்டெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க. சந்தைக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? கூட்டமாக 7-8 பேர், 10 பேர், 5 பேர், இப்படி கூட்டமாக போகிறாங்க. எதையாவது சுமந்து கொண்டு போகிறார்கள். என்ன கொண்டு போகிறார்கள்? ஏதாவது காட்டுக்குள்ளே கிடைக்கிறத எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? சந்தைக்கு. அங்கே போய் இதை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வருவாங்க. அப்போது அதை சொல்கிறவர் என்கிட்ட சொன்னார், இவங்க நிறைய திருட்டு வேலை செய்கிறவங்க. இவங்க அங்கே போய் கொடுக்குற மாதிரி கொடுத்து இருக்கிறதெல்லாம் திருடிடுவாங்க. அதனால் அங்கே இருக்கிறவங்க இவங்களை பார்த்தாலே அடையாளம் கண்டுபிடிச்சி இவங்க திருடுவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஆனாலும் இவங்க திருடுறத இவங்க விடவே மாட்டாங்க. இவங்களுடைய தொழில் அது அவங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒன்று. இவங்களை விரட்டி திருடேன்னு சொல்லி விரட்டிட்டு ஓடுவாங்க, காட்டுக்குள்ளே ஓடி போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க. ஆனால் இவங்களுக்குள்ள இப்போது பலரும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திருடே அவர்களுடைய வாழ்க்கையின் தொழிலாக இருந்ததை இப்போ மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 1-14 வரை உள்ள வசனங்கள் யோபனுடைய காலத்தில் வாழ்ந்த சமூகத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, எல்லாராலும் கீழ்த்தரமாக நினைக்கப்பட்ட ஒரு கூட்ட மக்களை முக்கியமாக நினைக்கிறார். இவர்களை நான் என் மந்தையை காக்கக்கூடிய மனுஷர்கள் வளர்க்கிற நாய்களோட கூட வைக்க நான் வெட்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கீழ்த்தரமானவர்கள், இவர்களிடத்தில் ஒழுக்கமில்லை, நல்லதில்லை, நாணயம் இல்லை. இவர்களுடைய வேலையே திருட்டு வேலை தான், பொய் பேசுகிறது தான், துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறது தான். இவங்களோட கூட்டத்தோடு வைக்க முடியாது. இவர்கள் நாகரிகமற்றவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட மக்களுக்கு நான் இப்படி நாய்களோடு வைக்கிறதுக்கு வெட்கப்பட்டிருப்பேன்னு தான் சொன்னார். அப்படி வச்சேன்னு சொல்லலை. நீங்கள் அதுக்கு வித்தியாசத்தை பார்த்துக்கணும். யோபு இப்படி சில மனிதர்களை நாய்களுக்கு ஒப்பிட்டு நாய்களோடு கூட வைக்கிறதுக்கு நான் வெட்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரே இல்லாமல் செய்யவில்லை. அப்படி செய்த மனுஷன் அல்ல. ஆனால் சமூகத்தில் இவர்கள் நீசர்கள். எல்லாரையும் விட இந்த பழக்க வழக்கங்கள்னால அவர்கள் எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்க.
இப்படி இன்றைக்கும் பலவிதமான மக்கள் கூட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவர்களுடைய கீழ்த்தரமான செயல்களினால், அவருடைய நடவடிக்கைகளினால் அவர்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் அப்படி செய்யலை. இவங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், இவங்களை சரி பண்ணியிருக்கிறார், இவங்களுக்கு நல்ல நன்மைகளை செய்து இவர்களை ஒழுங்குபடுத்த அவர் முயற்சித்திருக்கிறார். ஆனால் இந்த மக்கள் அவரை விரும்பலை. அப்பமே இவர் கொண்டு வருகிற கட்டுப்பாடு, இவர் கொண்டு வருகிற ஒழுக்க நெறிகள், இவர் வைக்கக்கூடிய சமூக நீதி நேர்மைகள், இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கலை. இப்போ ஒரு சந்தர்ப்பம் ஆயிடுச்சு. இவர் இப்போ நீதிபதி கிடையாது, நீதிபதியாக வர்றதில்லை, இவர் சட்டையே போட முடிகிறது இல்லையே, இவர் நியாயசாலத்துக்கு வர்றதில்லை, இவர் இப்போ வீட்டில் படுத்திருக்கிறாரு. இவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமான நிலைமை. இவருடைய பிள்ளைகளெல்லாம் 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. இவருக்குள்ள எல்லா சொத்து, எல்லா ஆதாரமும் எல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. சும்மா இவர் மண்ணில் படுத்து உருண்டு புரண்டு அழுதுட்டு கிடக்கிறாரு. இது இப்போது எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம். பார்த்தியா, அவனை நமக்கு இப்படியெல்லாம் செஞ்சான். ஏன்? இவங்க ஒழுக்கத்தை விரும்பலை. ஆனால் அவர் ஒழுக்கத்தை பற்றி பேசினார். திருடக்கூடாதுன்னு சொன்னார். இவங்க திருடே தங்களுடைய வேலையாக வச்சுருந்தாங்க. ஒழுக்கக்கேடு, இவங்களுடைய அநியாய செயல்கள், இவைகளையெல்லாம் அவர் கட்டுப்படுத்தி வச்சுருந்தார் சட்டத்திட்டங்கள்னால. அது அவங்களுக்கு பிடிக்கத்தான் செய்யாது. லஞ்சம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் லஞ்சம் வாங்காமல் இருந்தால் மற்ற அத்தனை பேருக்கும் எப்படி இருக்கும் இவர் மேலே? நிறைய கோபமும் எரிச்சலும் வரத்தான் செய்யும். இவனை எப்படியாவது வேறு பக்கம் மாற்றணும்னு தான் நினைப்பாங்க. சரியாக நடக்கிறவங்க, உண்மையாக நடக்கிறவங்க, நீதியாக நடக்கிறவங்க, தூய்மையாக நடக்கிறவங்களை பார்க்கும்போது அநேகருக்கு பயம் ஏற்படத்தானே செய்யும் சமூகத்தில். இயேசு கிறிஸ்துவை ஏன் வெறுத்தாங்க? அவருடைய செயல் நீதியாக இருக்குது. அதனால அநேகர் இயேசுவை வெறுத்தார்கள். இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு வாழ முடியாது. இயேசு வெளிப்படையாக தெளிவாக சொன்னார். மாய்மாலக்காரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், பலவிதமான ஞானிகள் அங்கே இருந்தார்கள். அவர்களையெல்லாம் வெளிப்படையாக பேசினார். அவருடைய தப்பிதங்களை எடுத்து சொன்னார். இது அவர்களுக்குள்ள கோபத்தை கொண்டு வந்தது. ஆலயத்திற்கு போனால் ஆலயத்துக்குள்ளே பாருங்கள், மாமே மச்சான், என் சொந்தக்காரன், என்னுடைய பெரிய பெண் பிள்ளை, என் சித்தப்பெண் பிள்ளைக்குன்னு ஆலயத்துக்குள்ளே இடங்களை ஒதுக்கி அங்கே பெரிய வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. சின்ன சின்ன இடமோ ஒதுக்கி பயங்கரமான வியாபாரம். ஆராதனை இடம் சந்தை கடையாக இருக்குது. இயேசு கிறிஸ்து இதை பார்த்தார். நீங்கள் தேவனை ஆராதிக்கிற இடத்தை கள்ளர் குகையாக்கினீர்களே, இதை சந்தக்கடையாக மாற்றிட்டீங்கன்னு சொல்லி அடித்து விரட்டினார். எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? அவருடைய காசுகளை எல்லாம் அவர் கொட்டி போட்டார். அங்கே நடக்கக்கூடிய அநீதிகளை பார்த்து ஒரு சவுக்கினால், கயிற்றினால் ஒரு சவுக்கையை உண்டு பண்ணி அடித்து விரட்டினார். அங்கே இருக்கிறவங்களுக்கு கோபம் வருமா வராதா? அங்கே பிரதான ஆசாரியன் இருக்கிறார். பிறகு ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் அமோகமாக நல்ல வருமானங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து செய்த செயல் அவர்களை மிகவும் கோபப்படுத்தியது. கொலை செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள். அவர்கிட்ட வந்து மோதியை அடித்து உடைக்கலான்னு பார்த்தாங்க. எந்த அதிகாரத்தினால் நீர் இவைகளை செய்தீர் என்று. இயேசு கிறிஸ்து திரும்ப அவர்களை கேட்டு வாயை அடைக்க வைக்கிறார். நானும் உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை. வெட்கப்பட்டு போகிறார்கள். உட்கார்ந்து திட்டமிடுகிறார்கள், இவனை கொலை செய்வது எப்படி என்று. அவருடைய செயல்கள் நீதி உள்ளவைகளாக இருக்கிறது, மற்றவருடைய செயல்கள் அநீதி உள்ளவைகளாக இருக்கிறபடினால் ஒளியை விட இருளை மனுஷன் அதிகமாக விரும்புகிறான். யோபுக்கும் அதே தான் நடக்குது. யோபு பார்க்குறாரு, இவங்க இன்னைக்கு நம்மளை பரியாசம் செய்கிறார்களே, ஏன் முன்னாடி காரி துப்புறாங்களே, இன்னைக்கு எனக்கு யாருமே இல்லை, நாதியற்றவனை போல, அனாதையை போல அவர் இருக்கிறார். அவரை வந்து அவரை பார்க்குறவங்க காரி துப்பிட்டு போகிறாங்க கூட்டம் கூட்டமாக. அந்த கோஷ்டிகள் இவங்களை என் மந்தையின் மேய்ப்பர்கள் வைத்திருக்கக்கூடிய நாய்களோடு வைக்கக்கூட நான் வெட்கப்பட்டிருப்பேன். ஆனால் நான் அப்படி செய்யலை. அவர்களுக்கும் நீதி செய்தேன், நன்மை செய்தேன்.
ஆனால் இன்னைக்கு என்னை பரிகசிக்கிறார்கள் என்று மிகவும் வேதனைப்படுகிறார். பரியாசம், நிந்தனை, அவமானம், இதெல்லாம் நிறைய பேர் இது மாதிரி பங்கு அனுபவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா சங்கீதம் 35 சங்கீதம் 35 11வது வசனத்தை பாருங்கள். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். அப்படின்னா என்ன? நான் செய்யாததெல்லாம் நீ செய்ததா சொல்கிறாங்க. எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று பார்க்கிறது. ஐயோ, என்னடா இப்படி அபாண்டமானதை என் மேலே சுமத்துறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. வாயில் வார்த்தை வரமாட்டேங்குது எனக்கு. அவர்கள் ஆனால் இப்படிப்பட்டவங்களுக்காக இவர் என்ன செய்திருந்தார் பாருங்க. அவர்கள் வியாதியாக இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாக இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். அவங்க சோம் இல்லாமல் இருந்த நேரத்தில் நான் அவங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். யோபுவுக்கு மட்டும் இல்லை, இது போன்ற அனுபவம் தாவீதும் அனுபவிச்சிருக்கிறாரு. நீசர்கள், நல்லவங்க 4 பேர் ஏதாகலும் சொல்லிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த 3 பேர், யோபனுடைய நண்பர்கள் 3 பேர் பரவாயில்லை. அவர்களும் தெய்வ பக்தி உள்ளவர்கள் தான். அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்க, சரி பரவாயில்லைன்னு நம்ம ஏற்றுக்கலான்னு வச்சுக்கிடுங்க. ஆனால் சமூகத்தில் துஷ்டத்தனம் செய்கிறவங்க, திருடுறவங்க, கொலை பண்ணுறவங்க, கற்பழிக்கிறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, இவங்களையெல்லாம் பல சட்டதிட்டங்கள்னால அடக்கி ஒடுக்கி சமூகத்தை விடுதலையாக்கி அவர்களையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்திருந்த நேரம். அன்னைக்கு எல்லாரும் நல்லா மதித்தாங்க, பயந்தாங்க. இன்றைக்கி யோபனுடைய நிலைமை மாறிடுச்சு. இப்போது இவனா நமக்கு சட்டத்திட்டம் போட்டான், என்னடா செய்வான்? இவன் என்ன செய்ய முடியும்? பாரு, அவன் கிடந்து புழு நெளிஞ்ச மாதிரி நெளிஞ்சிட்டு கிடக்கிறான். இவன் கடவுள் கடவுள்னு பேசினானே, என்ன ஆச்சு? இவன் கடவுள் இவனை கைவிட்டாரா? இல்லை. தாவீதும் இதை சொல்கிறார். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரருடைய சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். சங்கீதம் 22 நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே தாவீது தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசு அடைய போகிற துன்பங்களை எல்லாம் சொல்லி அவர் எழுதுகிறார். அங்கே எழுதுகிறார் பாருங்க, 7வது வசனம். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நிறையா சொல்கிறாரு. 14வது வசனத்தில், தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அப்படின்னு சொன்னால் தெருநாய்களை பற்றி சொல்லலை. அவ்வளவு கேவலமான இழிவான வேலைகளை, அருவருப்பான செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களைத்தான் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கையையும் என் கால்களை உருவ குத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகின்ற தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதம். இயேசுவும் இதை அனுபவித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரியாசம், நிந்தனை, அவமானம், பழிச்சொல், இழிச்சொல் பங்காக மாறுகிறது. யோபு இதை நினைத்து மிகவும், ஒரு காலம் எவ்வளோ நல்லா இருந்தார், இன்றைக்கி எவ்வளோ கீழே கிடக்கிறார்.
எவ்வளோ உயர்வாக இருந்தார், இவ்வளோ கீழே கிடக்கிறார். அவரை விட வயதானவங்கெல்லாம் அன்னைக்கு எழும்பி வாயை பொத்திக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அவரிலும் வயது குறைந்தோர் அவரை தூஷிக்கிறார்கள். வாலிபர்கள் இழிவாக பேசுகிறாங்க, பிள்ளைகள் அதுபோல தானே பேசுவாங்க. எலிசா போகிறாரு, கொஞ்சம் பிள்ளைகள் சேர்ந்துக்கிட்டு முட்டத்தலையா ஏறிப்போ, முட்டத்தலையா ஏறிப்போன்னு சொல்லி பரியாசம் செய்கிறார். ஏன் இந்த பிள்ளைகள் இப்படி பரியாசம் செய்கிறாங்க? அந்த பட்டணத்தில் தெய்வ பயம் இல்லை. இஸ்ரவேலின் பட்டணமுங்க, ஜீவனுள்ள தேவனை அறிஞ்சவங்க, தேவனுடைய ஊழியக்காரர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து கேள்விப்பட்டவங்க. மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் தெரியும், நிறைய நியாயாதிபதிகள் இருந்தாங்க, நிறைய தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அவ்வப்போது அனுப்பி கொண்டே இருந்தார். ஆனால் இந்த பட்டணம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, கடவுளை மறந்துட்டாங்க, தெய்வ பயம் இல்லை, தெய்வ பக்தி இல்லை. பிள்ளைகள் தாந்தோணித்தனமாக தெரியுது. ஒரு ஊழியக்காரரை பார்த்து மொட்டத்தலையாக ஏறிப்போ, மொட்டத்தலையாக ஏறிப்போன்னு எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல் கிண்டல் பண்ணி பரியாசம் செய்கிறாங்க. இந்த அளவில் தான் பிள்ளைகளை வளர்த்தியிருக்காங்க. பெற்றோர்களுடைய குறைபாடை பாருங்கள். அவங்க அப்போ எந்த அளவு இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். சும்மாவாக அங்கேருந்து கரடிகள் வந்து பீறி போட்டது? அவங்களுக்கு உணர்வு வர வைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. இது விக்கிரகாராதனை செய்யக்கூடிய பட்டணம் அல்ல, தேவனால் தேர்வு செய்யப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலருடைய பட்டணம். ஆகவே தேவன் நடவடிக்கை எடுத்தார். இங்கே பாருங்கள், பிள்ளைகள் கூட அதே தான் செய்கிறாங்களாம். இன்னும் கொஞ்சம் 15 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவர் தன்னுடைய நிலையை பற்றி பேசுனது மட்டுமில்லை, ஆண்டவர் மேலே நிறையா நெரிசல் பட்டுக்கிட்டார் மனசில். 15 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றை போல் என் ஆத்மாவை பின்தொடர்கிறது, என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிற்று. ஆகையால் இப்போது என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. ராக்காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று, அது என் அங்கியின் கழுத்துப்பட்டையை போல் என்னை சுற்றி கொண்டது. சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கூடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமாயிருக்கிறீர். ஆண்டவர் மேலே தனக்கு இருக்கக்கூடிய மன குமுறல்களை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன், ஆனால் நீங்கள் பாராமுகமாயிருக்கிறீர், நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கறதே இல்லை. ஆண்டவர் என்னை இந்த நிலைக்கு தள்ளி விட்டுட்டார். எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, என் எலும்புகள் எல்லாம் உள்ளேருந்து தொலைச்சிட்டு வந்திருக்குது. இந்த கொப்பளங்கள், என்னுடைய நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லை. 21 என் மேல் கொடூரமுள்ளவராக மாறினீர், உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர். நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்க விட்டு என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர். சகல ஜீவாத்மாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன். எனக்கு மரணம் சமீபமாக இருக்குது, கல்லறை பக்கத்தில் வந்துருச்சு. என்னைக்கு எப்போன்னு எனக்கு தெரியலை, ஆனால் சாவது ஒன்று எனக்கு உறுதியாக தெரியுது, செத்து போவேன், இதுதான் என்னுடைய முடிவுன்னு தெரியுது. ஆனாலும் நான் யாதொருவனை அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினதும். நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு நான் என்ன காரணம் செஞ்சேன்னு கேட்குறாரு. யாரையுமே நான் ஆபத்தில் தவிக்க விடலையே, துன்னாலை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும். இதை வச்சு தான் சொன்னேன், அவர் சிலரை கீழ் ஜாதின்னு ஒதுக்கி வைக்கலை, நாய்களோட கூட வைக்கிறதுக்கு கூட நான் வெட்கப்பட்டு இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னார். நான் அப்படி செஞ்சேன்னு சொல்லலை, வெட்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, வெட்கப்பட்டிருப்பேன் அப்படி நினச்சிருப்பேன். அப்படி தான் எல்லாரும் வச்சுருந்தாங்க, ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் நான் அதை செய்யவில்லை, நான் அப்படி செய்யலைன்னு சொல்கிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். துன்னாலை கண்டவனுக்காக நான் அழாதிருந்தேனா, துக்கத்தில் இருந்தவனை பார்த்தபோது என் மனமும் அவங்க கூட உருகி ஓடிச்சே. எளியவனுக்காக என் ஆத்மா வியாகுலப்படாதிருந்தது உண்டானால் அவர் என் மனுவுக்கு இடக்கூடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக. ஆண்டவரே, நான் யாராவது துக்கத்தோடு இருந்தால், வேதனையோடு இருந்தால், நான் அவங்களுக்காக செயல்பட்டுருக்கிறேன், அழுதுருக்கிறேன். எனக்கு நீர் தந்த சொத்து, சம்பத்து, சம்பாத்தியம், இருந்த அதிகாரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்யணுமோ அதை ஒன்றும் குறைக்காமல் செஞ்சனே.
அப்படி நான் ஏதாவது தீமை செஞ்சுருந்தா இன்றைக்கி என்ன நிலையில் நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்காம இருந்தால் அதை நியாயம்னு ஏற்றுக்கலாம். நான் அப்படி செய்யலையே. 26, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர எதிர்பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. என் குடல் கொதித்து அமராதிருக்கிறது, உபத்திரவ நாட்கள் என்மேல் வந்தது. வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து திரிகிறேன். நான் சபையில் இருந்து எழும்பும் போது அலறுகிறேன். வெயில் படாமலேயே நான் கருகருத்து இருக்கிறேன். நான் இப்போ யாருக்கு நண்பன் தெரியுமா? நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனுமானேன். தனிமை என்னை வாட்டுகிறது, தனித்து போய் உட்கார்ந்துருக்கிறேன். கோட்டானை போல, மலைப்பாம்புகள் போல என் மேலே பெரிய பெரிய செதில்கள் தடுப்பாயிடுச்சு. நான் வெயிலுக்கே போகாமலேயே என் உடம்பெல்லாம் கருகருத்து அடை பற்றி இருக்கிறது. பார்க்குற செதிலாக இருக்குது. மலைப்பாம்புகளை போல, வயசான மலைப்பாம்பு போல, பெரிய பெரிய மலைப்பாம்புகள் அது மாதிரி என் உடம்பாயிடுச்சு. கோட்டான்களை போல ஆயிடுச்சு. தனித்து தனிமையில் இருட்டுக்குள் இருக்கிறேன். என் தோல் என்மேல் கருகருத்து போயிட்டு, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிட்டு, என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின. எப்பவும் அழுகிறது தான், பெருமூச்சு தான். நல்லா பாடிட்டு இருந்தார் இல்லை, ஆனால் இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் மேலே நிறைய ஆதங்கத்தை கொட்டுறார். ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, இது ஆண்டவர் செய்யவே இல்லை. ஆண்டவர் இப்போ பேசுகிற மாதிரி இவருக்கு தெரியலை. ஆண்டவர் செயல்படாத மாதிரி இவருக்கு தோணுது. ஆண்டவர் இவரை கைவிட்டது போல தோணுது. தூரத்தில் இருக்கிறது போல இவருக்கு தோன்றுகிறது. ஆனால் இது எதுவும் உண்மை அல்ல. ஆண்டவர் யோபுவை கைவிடவே இல்லை. ஆண்டவர் யோபுவை நேசிப்பதை நிறுத்தவில்லை. அவர் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் இவரால் புரிய முடியலையே. அதுக்கு முன்னாடி எத்தனை வார்த்தைகளை சொல்லிட்டாரு, நிறைய சொல்லிட்டாரு இல்லை? ஒரு சில விஷயங்கள் இதிலிருந்து நம்ம கவனிக்கலாமே. ஒன்று, யோபு இதையெல்லாம் பேசும்போது, நான் ஒரு காலத்தில் எவ்வளவு நல்லா இருந்தேன், பொண்ணு வெள்ளி ஆஸ்தி அந்தஸ்து அதிகாரம் பிள்ளைகள் சௌபாக்கியம் மேன்மை இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்த அந்த நல்ல நாட்கள் எனக்கு இருந்தால் நலமாக இருக்குமேன்னு சொல்லும்போது அது மேலே மனசை ரொம்ப வச்சுருந்தாரா? பொதுவாக மனிதர்களை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் அடையும் போது அதில் ரொம்ப அதுக்குள்ளே லயித்து போய் விடுவார்கள். அதுக்கு தங்களுடைய இருதயத்தை பறி கொடுத்துருவாங்க. அது அவங்கள சுற்றி சரப்பணி மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிடும். அதிலேயே அவர்கள் திளைத்து போயிருப்பார்கள். அவருடைய மனசு அதில் ரொம்ப சந்தோஷமாக ஊஞ்சலாடிட்டு இருக்கும். நாளைக்கு நடக்கிறத பற்றி, இருளை பற்றி அவங்க நினைக்க மாட்டாங்க. வெளிச்சத்தின் நாட்களே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எப்போதும் அவங்களுக்கு இப்படி இருக்கும்னு நினைப்பாங்க. உயர்வான நேரத்தில் அவங்க தலை தெரியாமல் ஆடிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு தாழ்வான பள்ளத்தாக்கின் அனுபவம் ஒரு நாள் ஏற்படும்னு தெரியாது. பொதுவாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வசதி வந்தா ஆடாத, அது மாதிரி கீழே வரும்போது ரொம்ப நொந்து போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனுஷன் எப்போவுமே வசதி வாய்ப்பு அதிகாரம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் பெருகும் போது அதில் ரொம்ப ஆடிடுவான். யோபு அதனால இப்படி செஞ்சிட்டாரா? இப்போ வேதனைப்படும் போது ரொம்ப நொந்து போயிட்டாரா? அன்னைக்கு ஆட தெரியாமல் ஆடி இன்னைக்கு ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டாரா? அப்படிப்பட்ட மனுஷனும் அல்லங்க யோபு. கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், 31வது அதிகாரத்தில் 31 24வது வசனத்தை பாருங்கள். 24, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரிதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும்,
சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தம் செய்ததும் உண்டானால். அப்போ கவனிச்சிங்களா, யோபு எப்படிப்பட்டவர் அல்ல? ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, பெருமை இருந்தது, புகழ் இருந்தது, வசதி இருந்தது, வாய்ப்பு இருந்தது, அதிகாரம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, எல்லா சொத்து சௌபாக்கியமும் இருந்தது, ஒன்றும் குறைவில்லை. மிக உயர்ந்த மனிதனாக இருந்தார். அந்த நாட்கள்லையும் அவருடைய நம்பிக்கை யார் மேலே தான் இருந்துச்சு? ஆஸ்தி மேலே இல்லை, அந்தஸ்து மேலே இல்லை, அதிகாரத்தின் மேலே நம்பிக்கை வைக்கலை, பெருமையாக நடக்கலை, தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்தார். தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்தார். ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்ம எந்த நிலையில் நம்மை உயர்த்தி வைத்தாலும் அந்த நிலையில் இருந்து கொண்டு நம்ம ஆட்டம் போட்டுறக்கூடாது. நம்மை தூக்கி வந்த ஆண்டவர் நம்மை எந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்ற ஆண்டவரை நினைத்து அவருக்குள்ளே நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர்தான் என் உயர்வுக்கு காரணர். என் உயர்வு, எனக்கு கொண்டு வந்த படிப்பு, எனக்கு இருக்கக்கூடிய பெருமை, எனக்கு இருக்கக்கூடிய புகழ், எனக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து எல்லாமே தேவனால் வந்தது. நீ அனுபவிக்கிற எல்லாம் தேவனால் வந்தது. எது நீ கொண்டு வந்தது? எதுவுமே ஆண்டவர்கிட்ட வராதது போல நீ நடக்கலாமா? அப்போ பவுல் அதை கேட்குறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்துருக்கும் போது எதுவுமே எல்லாம் என்னுடைய சாமர்த்தியத்தினால் வந்தது மாதிரி நீ நடந்துக்கிறிய நியாயமா? அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் எந்த உயர்வுக்கு கொண்டு போனாலும் இதுதான் தேவனுடைய மனிதருடைய அனுபவம் கூட இல்லையா? யோபுவை போல ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய பெரிய சீமானாக இருந்தாலும் அவர் குடியிருந்ததெல்லாம் எதில் குடியிருந்தார்னு போட்டிருக்குது? கூடாரத்தில் குடியிருந்தார். ஆண்டவர் சொல்கிறாரு, வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார், நீ கால் மிதிக்கிற இந்த பூமியை உனக்கு நான் சொந்தமாக கொடுப்பேன் என்று சொன்ன உடனே விழுந்தடித்து வேலியை போட்டு எல்லாம் அங்கேருந்து இருக்கிறவங்களெல்லாம் விரட்டி விட்டு கல்லை போட்டு பயங்கரமாக கேமரா வச்சு செக்யூரிட்டி எல்லாம் போட்டு பெரிய பங்களோ ஒன்று ஆடம்பரமாக கட்டி உட்காந்துருந்தான்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஒன்றுமே செய்யலையே. தன்னுடைய மனைவி இறந்தபோது இறந்த பிரேதத்தை வைத்து கொண்டு அப்போ போகிறாரு, போய் அந்த நாட்டின் அங்கே இருந்த பிரபுகிட்ட ஒருத்தன்ட்ட போய், என்னுடைய மனைவி இறந்து போனபடியினால் அடக்கம் செய்வதற்கு எனக்கு சொந்தமாக ஒரு இடம் வேண்டும் என்று கேட்கிறார். ஐயோ, நீ எங்கே வேணாலும் அடக்கம் பண்ணிக்க, நீ என்ன ஏன்ட்ட வந்து கேட்குறது? தேசமே உனக்குள்ளதப்பா அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை எனக்கு நீ கொடுக்கணும்னு சொல்லி விலை கொடுத்து ஒரு கல்லறை தோட்டத்தை வாங்குறாரு. இது ஒன்று தாங்க அவருக்கு சொந்தமாக இருந்துச்சு, வேற எதுவுமே அவர் சொந்தமாக வச்சுக்கலையே. ஆபிரகாம் நினச்சிருந்தா எவ்வளோ பெரிய ஆடம்பரமான வீட்டில் இருந்திருக்கலாம். லோத்துக்கு இதானே பிடிக்கலை. எங்கள் சித்தப்பன் கூட இருந்தால் ஒரு நாளும் இவர் முன்னேற விடப்பட்டார். இப்போல்லாம் எப்படியெல்லாம் மிக்சி வந்திருக்குது, கிரைண்டர் வந்திருக்குது, எப்படியெல்லாம் அடுப்பு வந்திருக்குது, எப்படியெல்லாம் ஆடம்பரமான கார்கள் வந்திருக்குது, எவ்வளவு வசதி வாய்ப்பெல்லாம் வந்திருக்குது. எதையுமே பயன்படுத்தாமல் கூடாரத்திலே குடியிருக்கிறது இவரால் ஏற்றுக்கிட முடியலை. அங்கேருந்து பார்த்தா, ஆஹா, சோதம் எப்படி இருக்குது தெரியுமா? அற்புதமான பட்டணமுங்க, நவீன நாகரிகத்துக்கு பெயர் பெற்ற இடமா இருக்குது, செல்வ சிறப்போடு வர்றாங்க, எத்தனை மாடி வீடு. அங்கே போனால் அவங்களுடைய துணியெல்லாம் எப்படி போடுறாங்க? மிடி போடுறாங்க, சுடி போடுறாங்க, ஐயோ அப்பா டைட்டாக போடுறாங்க, என்னென்னமோ போடுறாங்க. அதுக்கெல்லாம் அங்கே உரிமை இருக்குது. ஆபிரகாம் கிட்ட அப்படி முடியாது. ஆபிரகாம் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு, இந்த 2 பொம்பளை பிள்ளைகள் ஒன்று நடந்துச்சுல்ல, 2 இந்த காலிகளை பிடிச்சி வச்சு அவர் பேசிகிட்டே இருந்தார், இப்படி நடக்கக்கூடாதுன்னு. அதனால தான் அவங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டாங்க. அங்கே போனால் எப்படி இருக்கலாம்? அப்படி தான் இருந்தாங்க. பட்டண வாழ்க்கை. காலையிலே எழும்பி கண்ணை கசக்கிட்டு இப்படி பார்த்தா அதுக்கு நேராக கூடாரம் போட்டார். பார்த்தா எது தெரியும் தெரியுமா? சோதம் தெரிந்தது. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு போய் சோதம்குள்ளே போயிட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்பினாங்க? சித்தப்பன் கூட எங்கே இருந்திருக்கணும் தெரியுமா? மலையிலே இருந்திருக்கணும். தேவதூதர்கள் 2 பேர் வந்து அவனை இழுத்து எறிஞ்சு 2 அந்த வெளியே கொண்டு போய் விட்டுக்கிட்டு சொன்னாங்க,
இங்கே எங்கேயும் நிற்காத உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னாங்க. ஆஹா, அதை விட்டுட்டு தான் இவங்க வந்தாங்க. மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னபோது ஏற்றுக்கிட்டாங்களா? சாச்சா, என்ன நினைப்பார் எங்கள் சித்தப்ப, சொன்னேன் கேட்டியாடான்னு கேட்பாரா? அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஐயோ, மலைக்கு போக சொல்லாதீங்க, அவ்வளோ தூரம் போகிறதுக்கெல்லாம் பலன் இல்லை. இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்த சொல்லுங்க, போய் தொலை, இந்த கிட்டக்காவது போய் தொலைன்ட்டாங்க. அப்படி தானே? ஆபிரகாமுடைய மனசை பாருங்க, லோத்தினுடைய மனசை பாருங்க. உலகத்தை ரொம்ப ரசிச்சார் லோத்து. அதனால தான் அவர் வாங்கினது, கட்டினது, சாதிச்சது, சம்பாதிச்சது அத்தனையும் ஒரு நாள் புகையாவா போகுது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு மனசு. ஐயோ, நாம் கட்டினது, சேர்த்தது, சாதிச்சது எல்லாம் ஒரே ஒரு நேரம் திரும்பி பார்த்துடலான்னு பார்த்து உப்பு தூணா போயிட்டான். திரும்பியே பார்க்காதன்னு சொல்லியும் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். திரும்பி பார்க்காத. இது ஒரு எச்சரிப்பின் போர்டு நமக்கு. நம்ம எதை ரசிக்கிறோம், எதை ரொம்ப விரும்புகிறோம்? வாழ்க்கை, வசதி, வாய்ப்பு, ஆஸ்தி, அந்தஸ்து, பேரு, புகழ், பெருமை, வெள்ளி, பொன், சொத்து, சௌபாக்கியம். இதை நான் ரகசியமாக கூட இதை மனசு வச்சு மயக்கம் எடுக்கலை, மயக்கத்தில் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட யோபுக்கு வந்திருக்குதே, வரத்தான் செய்து வந்திருக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு துன்பகாலம் இருக்குது. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் கொஞ்ச காலம் நாம் சில பாடுகளின் வழியாக கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படணும் கட்டாயம். அது உண்மை என்று நிரூபிக்கப்பட வேண்டும். The faith which is not tested cannot be trusted அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். பரிசோதிக்கப்படாத விசுவாசம் நம்பிக்கைக்குரியதாக இருக்காது. கட்டாயம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் தெரிகிறதுக்கல்ல, நீ தெரிஞ்சுக்கணும் உன்னை பற்றி, சாத்தானுக்கு தெரியணும் உன்னை பற்றி, உலகத்துக்கு தெரியணும் உன்னை பற்றி. அதனால் கட்டாயம் இது நமக்கு தேவை. ஒரு துன்ப நாட்கள் இருக்கிறது, நல்லா இருக்கக்கூடிய நாட்களும் இருக்குது. துன்ப நாட்களும் இருக்கத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். நமக்கு இது வாழ்க்கையின் பங்கு. இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள். கட்டாயம் பரியாசம் பண்ணுவாங்க, இழிவுபடுத்தி பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மனசை நல்லா இருக்கிற நாட்கள்லையும் எப்போவும் நம்ம இப்படியும் ஒரு நாட்கள் வரும் என்பதை நினைத்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம நம்பிக்கை, நம்முடைய மகிழ்ச்சி எப்போதும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சொத்து, சம்பத்து, சௌபாக்கியம் இதில் மனசு மயங்கி போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவையும் இதே மாதிரி செய்தாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14:65 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, மார்க்கு 14:65. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இயேசுவும் இதுபோல நிந்திக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார். அவருடைய முகத்தை மூடி அவர் தலையில் குட்டி, என்னமோ நீ கடவுள்னு சொல்லியாமே, உனக்கு ஏதோ கடவுள் அருள் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா உன்னை குட்டினது யாருன்னு சொல்லு பார்ப்போம். அவரை பரிகசித்தார்கள். ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லத் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள், அவர் மேல் துப்பினார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆவது அதிகாரத்தில், அடுத்த அதிகாரம் 17-20 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 17-20 சிவப்பான மேலங்கியை இயேசுவுக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க
வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து, தலையில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். நிறையா கிண்டல், கேலி, பரியாசம், நையாண்டி நிறைய செஞ்சுருக்காங்க. இது நமக்கு வாழ்க்கையின் பகுதி, ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் இதிலிருந்து நம்ம கவனிக்கணும். என்னென்னா, உங்களுக்கு நடக்கிற எல்லாம் ஆண்டவர் தான் செய்கிறாருன்னு சொல்லி உங்களை நம்ப வைக்கிற ஒரு பேயினுடைய தந்திரத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டும். இங்கே நடக்கிறதெல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி யோபு சொல்கிறார். யோபுக்கு தெரியலை, நடக்கிற ரகசியம் என்னன்னு தெரியலை. பிசாசு ஆண்டவரிடத்தில் சவால் விட்டுருக்கிறான். அவன் இவருடைய சரீரத்தை எவ்வளவு வேதனைப்படுத்த முடியும் அவ்வளோ வேதனைப்படுத்த, எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியும் அவ்வளோ கொடுமைப்படுத்த ஆண்டவரும் அனுமதிச்சிருக்கிறாரு. உயிர் மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக கால அவகாசமும் கேட்டிருக்கிறான். இவ்வளவு நாள் கொடுத்து பாருங்கள், எனக்கு இத்தனை மாதம், இத்தனை நாள், எண்ணி 30 நாள், எண்ணி 300 நாள் வச்சுக்கிடுங்க. கட்டாயம் நான் மேலும் மேலும் கொடுமையாக்குவேன், உங்களை தூஷிப்பான், வேணா பாருங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த நாட்களில் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இந்த விஷயம், இந்த ரகசியம் யோபுவுக்கு தெரியாது. ஆக ஆண்டவர் செயல்படாதது போல தெரிகிறது. ஆனால் ஆண்டவர் அன்பு கூறுகிறார். ஆண்டவர் இவரை நேசிக்க தவறியதில்லை. ஆண்டவர் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். மிகவும் உன்னிப்பாக இவரை பாதுகாக்கிறார். இவனுக்கு சேதம் ஏற்படாதபடி, இவருடைய ஜீவனுக்கு சேதம் ஏற்படாதபடி காக்கிறார். இவனுக்கு வரக்கூடிய நாட்களில் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் சிந்தனையோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் செயல்படுகிறார். ஆண்டவர் இவருடைய அருகாமையில் தான் இருக்கிறார். இவரை கவனிக்கிறார். இவருடைய வேதனை அவருக்கு புரிகிறது. அந்த வேதனையில் அவரும் தான் வேதனைப்படுகிறார். நம்முடைய நெருக்கத்தில் நம்முடைய ஆண்டவரும் நெருக்கப்படுகிறார் என்பதுதான் உண்மை. உங்கள் அநேகர் பிள்ளைகளை வளர்த்திருப்பீங்களே, பிள்ளைகளுக்கு வேதனை வரும்போது நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க? நீங்களும் தான் அந்த வேதனையில், பிள்ளைகளுக்கு சரீரத்தில் தான் வேதனை, ஆனால் உங்களுக்கு மனசில் வேதனை, மனசில் வேதனையாயிடுது. ஒரு பெண் வயிற்றில் கர்ப்பம் தரிக்கிறாள், ஒரு ஆண் மனதில் கர்ப்பம் தரிக்கிறான். சேர்ந்து பிள்ளையோடு கூட பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. பாடுபடுகிறோம், வேதனைப்படுறோம், பிள்ளைக்காக அழுறோம், விழிப்பாக இருக்கிறோம். இதே தான் ஆண்டவர் செய்கிறார். அவர் நம்முடைய நெருக்கங்களில் அவரும் நெருக்கப்படுகிறார். நாம் அழும்போது அவரும் அழுகிறார். நாம் சந்தோஷப்படும் போது அவரும் சந்தோஷப்படுகிறார். நம்மளை ரொம்ப ரசிக்கிறவர் ஆண்டவருங்க. நீங்கள் நல்ல வயறார சாப்பிடும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். நீங்கள் நல்லா படுத்து தூங்குறத அவர் ரகசியமாக பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். என் பிள்ளை நிம்மதியாக தூங்குதுன்னு சொல்கிறார். நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளை குறித்து யோசிப்பீங்களோ அதுக்கு மேலே பல மடங்கு அவர் நினைக்கிறார் உங்களை. ஆனால் உங்களுடைய நினைவு உங்களை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தி கொண்டே போகிறது. உங்கள் நினைவு தான் உங்களை தூரப்படுத்துது. அவர் உங்களை விட்டு தூரமாக இல்லை. உங்கள் நினைவை கொஞ்சம் கட்டுப்படுத்துவீங்களா? நீங்கள் நினைக்கிற விதத்தை, சிந்திக்கிற விதத்தை கொஞ்சம் மாற்றுவீங்களா? உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உங்களுடைய அருகாமையில் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. வானமும் பூமியும் மாறினாலும் என் வார்த்தை மாறாதுன்னு சொன்னார். சூரியன் உள்ள மட்டும், நட்சத்திரங்கள் உள்ள மட்டும் என் வார்த்தை ஒழிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறார். பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல. மனமாற சொல்லிட்டு பிறகு மனசு மாற அவர் மனுஷபுத்திரனும் அல்ல. நம்மை மாதிரி சாதாரணமான மனிதன் அல்ல அவர். அவர் சொன்னது யோசித்து தான் சொல்லுகிறார். ஒரு முறை அல்ல, பல முறை சொல்லுகிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இது அவருடைய வார்த்தை. அவர் இம்மானுவேல். உன் வேதனை அவருக்கு தெரியும், உன் துக்கம் அவருக்கு தெரியும், உன் நெஞ்சில் உள்ள எல்லா குமுறல்களும் அவர் அறிகிறார், உன் துக்கங்களை அவர் அறிகிறார்.
உன் முட்டில் உள்ள வலி அவருக்கு தெரியும், வயிற்றில் உள்ள பிரச்சனை அவருக்கு தெரியும், உன் தலையில் என்ன வேதனைன்னு தெரியும், நீ பாடுபடுறதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நீ அவரை நினைக்கிறதில்ல. உன் நினைவுகளினால் நீ தூரமாய் போகிறாய். சாத்தான் உங்களை நம்ப வைக்கிறான். நீ நேசிக்கிற ஆண்டவர் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார். நீ நேசிக்கிற ஆண்டவர் உன்னை விட்டு தூரம் போயிட்டார். நீ நேசிக்கிற ஆண்டவர் உன் மேலே இப்போ அக்கறையாக இல்லை. நீ தான் யோக்கியமாக இல்லையே, ஒழுங்காக இல்லையே. அவர் எப்படி உன்னை நேசிப்பார்? உன்னை நேசிக்கிறத விட இப்போ வேறொரு ஆளை ரொம்ப நேசிக்கிறார். உன்னை விட்டுட்டார், உன்னை ஒதுக்கிட்டார். முந்தி அன்பாக இருந்தார். நீ சர்ச்சுக்கு வந்த புதுசில் நீ கேட்டதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு பார்த்தியா? அப்போ உன் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார். நீ கேட்டதெல்லாம் கிடச்சிது. இப்போ நீ கேட்டுப்பார், கிடைக்கிறதே இல்லை. காரணம் என்ன? அவ்வளோதான், உன்னை விட்டுட்டார். நீயும் யோக்கியமாக இல்லை, அவரும் உன்னை விட்டு போயிட்டார். இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் நம்புறீங்களா? நம்புறீங்களா? தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். உன்னை என் உள்ளங்கைகளில் வரைஞ்சிருக்கிறேன். உன் மதில்களெல்லாம் எனக்கு முன்பதாக இருக்கிறது. கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். மறக்கிறவங்க தாங்க திரும்ப நினைப்பாங்க. தாவீது அழகாக புரிஞ்சிருந்தார். கர்த்தர் என் மேல் நினைவாகவே இருக்கிறார். எப்படி மறக்க முடியும்? மறக்காதவர் தாங்க அதை சொல்கிறாரு, நினைவாகவே இருக்கிறார். என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர். என் கண்ணீர்களை உம்முடைய துருத்தியிலே வையும். உண்மையில் எவ்வளோ அன்பும் அக்கறையும் உள்ள ஒருவர். இந்த பூமியில் உங்கள் அப்பாவோட உங்கள் அம்மாவோட அதிகமாக உன்னை நேசிக்கிற ஒருவர் உண்டானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலேயே உன்னை அதிகமாக நேசிக்கிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. தகப்பனுடைய அன்பு மாறும், தாயுடைய அன்பு மாறும், புருஷனுடைய அன்பு மாறும். இல்லை, அன்பு, தேவனின் அன்பு, அது ஒரு காலம் மாறாதது, ஒரு காலம் ஒழியாதது. கணவனின் அன்பு காணாமல் போயிடும், மனைவியின் அன்பு மறைஞ்சு போயிடும், பிள்ளையின் அன்பு பிரிஞ்சு போயிடும், நண்பர்களின் அன்பு நலிஞ்சு போயிடும், உறவினர்கள் அன்பு அது கொஞ்ச நாளைக்கு தான், உதவாமல் போயிடும். ஆனால் இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. உன்னை எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு விலகாதவர் அவர் ஒருவர் தான். நீங்கள் நலிஞ்சு போனால் எத்தனையோ பேர் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்களே. நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் வீட்டுக்கு நிறைய தடவை வருவாங்க, உங்களை விரும்பி உங்கள் உறவை விரும்புவாங்க. நீங்கள் நலிஞ்சு போயிட்டீங்கன்னா நான் காசுக்கு பிரயோஜனம் இல்லை, அங்கே போய் என்ன செய்கிறது? விருந்துக்கு கூட யாரும் கூப்பிட்டா வரமாட்டாங்க. வந்தால் ஒன்றும் கிடைக்காது, உப்புமா தான் 3 நாள். எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. ஏற்கனவே நமக்கு உப்புமா பிடிக்காது, அதுலேயும் உப்புமாவில் வெங்காயம் போட்டால் இன்னும் பிடிக்காது. நம்ம எப்படி போவோம் விருந்துக்கு? தேவனுடைய அன்பு விசேஷித்தது, அணை கட்ட முடியாதது, தடுக்க முடியாது. யாரும் சொல்லி கொடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னாரை நேசிக்கக்கூடாது ஆண்டவரே, அவங்க ரொம்ப தீமை செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். தடுக்க முடியாதுங்க அவருடைய அன்பை, அணை கட்ட முடியாது. அவர் இந்தியாவின் தலைவர்களை நேசிக்கிறாரு, பைபிளை கிழித்து எரிச்சு போட்டவங்களை நேசிக்கிறாரு. அப்படி நேசித்த ஒருவர் தான் சாது சுந்தர் சிங். பைபிளை கிழித்து பள்ளிக்கூடத்துலேருந்து வீடு வரைக்கும் கிழிச்சு 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 போட்டு. தேவனுடைய அன்பு எவ்வளோ உயர்ந்தது, ஆழமானது. அவர் நிரூபித்தார், உங்கள் மேலே நான் உயிரை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிரூபித்தார். தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்தார். கிட்னி கொடுத்தா, இதயத்தை கொடுத்தா, நுரையீரலை மாற்று அறுவை சிகிச்சை கொண்டு கொடுத்தா, அதல்ல, தன் ஜீவனை நமக்காக முழுமையாய் கொடுத்தார். ஒரு சொட்டு இரத்தம் கூட தனக்கென்று வைத்து கொள்ளாமல் முழுமையாக இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். இதுக்கு மேலே என்ன நிரூபணம் வேணும்? இயேசுனுடைய அன்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஏதோ வந்துட்டு போகிறோம், நம்மளை பற்றி ஆண்டவருக்கு என்ன தெரியும்? ஏதோ வர்றோம், கொடுத்தோம், சரி ஏதோ சொல்கிறாங்க, நல்லது சொல்கிறாங்க, இருக்கலாம் போல் இருக்குது மோட்சம், யாருக்கு தெரியும்? அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சரி, மோட்சம் இருந்தால் அங்கே போய் சேரணும், அதனால் அதுக்காவது வந்துட்டு போவோம். நமக்கு இயேசு இருக்கிறதும் தெரிய மாட்டேங்கு, இல்லாததும் தெரிய மாட்டேங்கு. நேசிக்கிறாரோ என்னமோ, நம்ம எங்கே பார்த்தோம்? ஏதோ வர்றோம், பரவாயில்லை, வந்ததுக்கு ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது.
இயேசுவேன்னு கூப்பிட்டா எப்பமோ ஒன்று ஏதோ நடக்குது. அது இயேசு தான் செய்கிறாரா இல்லை ஏதோ தானாக நடக்குதா அதுவும் தெரியலை. சரி, மொத்தத்தில் நம்ம எதுக்கும் ஒரு வேளை இதில் உண்மை இருந்தால் இந்த பக்கமே இருந்துட்டு போகலாம் பேசாமல். இதுதான் உங்கள் மனநிலையான்னு எனக்கு தெரியாது இல்லை. யோபுவுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஆண்டவர் அவர் கூட இருந்த நல்ல நாட்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் பேசணுமா தெரியல. எவ்வளோ சாத்தான் அவருடைய மனசுக்குள்ளே செயல்பட்டுருக்கிறான் பாருங்கள். இங்கே வேதனை பல மடங்காக பெருகுது பாருங்கள். இது ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கறதில்லை, நான் ரொம்ப நேசித்தவர். ஒரு காலம் நான் அவருடைய சத்தம் கேட்டேன், அவருடைய ரகசியம் என் கூடாரத்தின் மேலே இருந்தது, அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவித்தேன், அவருடைய வெளிச்சம் என் மேல் பிரகாசித்தது, தடை இல்லாமல் நடந்தேன். He guided me. என்னை நல்லா நடத்தினார், என் கூட நல்லா பேசுவார். இந்த மனுஷனால் அந்த துக்கத்தை தாங்க முடியலை. ஆண்டவர் என்னை விட்டு தூரமாக போயிட்டார். சாத்தான் உங்களை சொல்லுற பொய்களை நம்பாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிப்பதை விட்டுவிடவே இல்லை, அவர் உங்களை மறக்கவே இல்லை, அவர் உங்கள் மீது நினைவாகவே இருக்கிறார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு நொடி கூட உங்களை மறக்கிறதில்லை. நீங்கள் எத்தனையோ நிமிஷங்கள் மணிக்கணக்குகள் அவரை மறந்துடுவீங்க. நம்ம மறக்கிறோம், ஆனால் அவர் மறக்கப்பதே இல்லை. நல்ல ஆண்டவர். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சில வசனங்கள் நீங்கள் ஞாபகத்தில் வைக்கலாம், நிறையா சொல்லியிருக்கிறார் அவரே. மூணாவது இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். திராணிக்கு மேலாக உங்களை வேதனைப்பட அவர் ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை. உங்களுடைய தாங்கும் சக்தி அவருக்கு தெரியும். சரிதானா? ஆண்டவர் எப்போதுமே நமக்கு எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு சுமக்க முடியும் அப்படிங்கிறத அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 10:13 அந்த வசனங்களில் சொல்கிறாரு, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்கறதில்ல. ஆனாலும் அவர் அந்த சோதனையின் போது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த இடத்துல சோதனைங்கிறது ரொம்ப டிப்பிக்கலாக, அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒருவேளை சொல்லப்போனால் அனுதினம் நமக்கு வரக்கூடிய பாவ சோதனைகளை பற்றி நேரடியாக சொல்லியிருக்கு. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், துக்கங்கள், பாடுகள், இதையும் தேவன் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே தான் வைத்திருக்கிறார். ஒரு அறிந்து கொள்ளுங்கள், உங்களோடு கூட அவர் இருக்கிறவர். உங்களுக்கு சுமக்க முடியாத ஒன்றை உங்கள் தலை மேலே அவர் சுமத்த மாட்டார். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு நல்ல தகப்பன். அவருக்கு தெரியும் எவ்வளவு சுமக்க முடியும். நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சுமக்க முடியுங்கிறத யோசித்து நீங்கள் அவங்களுக்கு சுமையை கொடுக்கும்போது, தேவன் நம்ம நல்லா அறிஞ்சவர், நம்ம உருவாக்கினவர், நம்ம மேலே மிகுந்த அன்பு வைத்திருக்கிறவர் தாங்க முடியாதவைகளை, பாரங்களை உங்கள் மேல் சுமத்துவதில்லை. பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நாங்கள் ஒரு நேரம் நினச்சோம் எங்களுக்கு முடியாத கஷ்டம் வந்துருமோன்னு நினச்சோம். ஆனால் ஆண்டவர் எங்கள் மேலே ரொம்ப கிருபையாக இருந்தார். 2 கொரிந்தியர் 1 8வது வசனம், ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அவர் மூலமாக எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆக நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் இந்த சூழ்நிலையில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பவுலுடைய அனுபவம். எங்கள் பலத்துக்கு மிஞ்சினது வந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. இதிலிருந்து நாங்கள் இனி தப்பி பிழைக்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்தது. ஆண்டவரே, நீர நம்பிக்கை. உங்களுக்கு தெரியும் எதை நீங்கள் செய்யணும்னு.
எது நன்மையாக இருக்குமோ அதை செய்வீங்க, எது உங்களுக்கு பிரியமோ அதை செய்யுங்க, உங்கள் மகிமைக்கு ஏற்றதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கர்த்தர் மேலே நம்பிக்கையை வச்சுருந்தாங்க. தேவன் தப்புவித்தார். நம்ம பல நேரங்களில் நான் என்ன செய்வேன், ஐயோ இப்படி ஆயிடுச்சே, என்னால் என்ன செய்ய முடியும், இங்கே ஓடவா அங்கே ஓடவா அங்கே ஓடவா இங்கே ஓடவா, என்ன செய்கிறது? உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்காதீர்கள். உங்கள் பணத்து மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, மருத்துவர்கள் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, மருந்து மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, உங்கள் பலத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆள் பலம் உதவி செய்கிறவங்க அவங்க மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. இதையும் தாண்டி தேவன் உங்களுக்கு தீமையை அல்ல நன்மையவே செய்வார். நமக்கு அது புரியாமல் கூட போகலாம். இதில் என்ன தீமை நன்மை இருக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். சகலமும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அத்தனையும் ஒன்று விடாமல் அம்புட்டும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் இன்னைக்கு இனி சாயங்காலத்தில் நடக்க போகிற அத்தனையும் தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவைகள் அத்தனையும் உங்களுடைய நன்மைக்காகவே இருக்கும். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, பல கேள்விகளுக்கு நமக்கு இங்கே பதிலெலாம் கிடைக்காது. ஏன்னா நம்ம மூல அறிவு ரொம்ப குறைந்த மூல அறிவு கொண்டவர்கள். நித்தியம் உங்களுக்கு விடுதலை பதிலை கொண்டு வரும். ஆகவே நமக்கு புரியாவிட்டாலும் இந்த தேவனும் மேல் நம்பிக்கையாக இருப்போம். அவர் நம்மை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். யோபுவுக்கு ஒருவேளை தெரியாத காரியமாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் யோபு மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டார். யோபுவுக்கும் பவுலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இதை போன்ற உபத்திரவம், பாடுகள், துன்பங்கள் நிறைய கடந்து போனார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போகிறதில்லை. புதிய ஏற்பாட்டினுடைய புதிய உடன்படிக்கையின் வல்லமையை பாருங்கள். பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மனிதர்களை விட புதிய உடன்படிக்கையின் வல்லமையை பாருங்கள். இங்கே பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். அவர் எவ்வளவு காரியங்களை மாற்றி அமைக்கிறார். மனுஷனுடைய மனசில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பவுல், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனம் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்த மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய எழுதுகிறார். ஆக என்ன வந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலேயும் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். என்ன வந்தாலும் சரி. பிலிப்பியர்களது நிறுவம் 4ஆம் அதிகாரத்தை பாருங்கள். பிலிப்பியர் 4 11வது வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய புது உடன்படிக்கையின் வல்லமை. யோபுவுக்கு இது தெரியாது. யோபு ரொம்ப பூரணமான ஒரு மனிதன் அல்ல. நம்மை போல மனிதன், குறைவுள்ள மனிதன். அன்னைக்கு அவருடைய காலத்தில் இந்த பைபிள் வசனம் எல்லாம் கிடையாது. இப்படி நல்ல வாழ்க்கை உதாரணம் கிடையாது பவுலை போல. ஆனால் இன்றைக்கி நமக்கு பவுல் வாழ்க்கை உதாரணம். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாடி போன நல்ல அடிச்சுவட பின்வைத்து போயிருக்கிறார். அவர் நல்ல முன்மாதிரி. அவரை நினைத்து கொள்ளுங்கள். 12வது அதிகாரம் எபிரேயர்களது நிறுவத்தில் பாருங்கள். எபிரேயர் 12 எழுதியிருக்குது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது புறத்தில் வீற்றிருக்கிறார். பாடுகள் இல்லாமல் சிங்காசனம் கிடைக்காதுங்க. பாடுகள் இல்லாமல் பதவி கிடைக்காது. இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், இப்போ ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார். அதனால் நம்ம பாடுகள் பங்காக்கணும். இப்போ பாடுகள், பிறகுதான் மகிமை.
இப்போ பாடுகள், பிறகுதான் பாராட்டு பரிசு. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். கீப் திங்கிங் அபவுட் ஜீசஸ். திங்க் அபவுட் ஜீசஸ். இயேசுவை நோக்கு. லுக் அண்ட் டு ஜீசஸ். இயேசுவை நோக்கி பார். எல்லா இடத்துலையும் இயேசுவை பார், இயேசுவை பார். எல்லா வாழ்க்கை நிலைகள்லையும் இயேசுவை பார். மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள். அவர் நமக்கு மனரம்யத்தை கொடுத்து கற்றுக்கொள்ள. கண்டன்மெண்ட், போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். காரணம், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அண்ட சராசரங்களை உருவாக்கின சர்வபூமியின் ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். மனரம்யமாக இரு. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சந்தோஷமாக பாடு. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இதெல்லாம் எழுதும்போது எங்கேருந்து எழுதுறாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொகுசா பெரிய பெரிய ஆட்கள் மாதிரி பெரிய பங்களோவில் அரண்மனையில் உட்காந்து எழுதினார்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப இல்லாமையில் துக்கத்தில் பிரிசன் எபிசல்ஸ். இது சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே உட்காந்து எழுதுகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அந்த மனுஷன் ஒரு மனரம்யத்தை அடைஞ்சிருக்கிறான். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கு. பணம் போயிடும், நகை வரும் போயிடும், மனுஷர்கள் இருப்பாங்க, இல்லாமல் போடுவாங்க, சூழ்நிலைகள் மாறும். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். என் ஆண்டவர் ஜீவிக்கிறார். அவர் எனக்கு ஆதரவானவர். அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். அவருக்குள் என் ஆத்மா பூரிக்கிறது. எனக்கு நன்மையானதை அவர் செய்வார். எனக்கு நல்லதையே அவர் செய்வார். எங்கள் அப்பா எனக்கு தீமை கட்டாயம் செய்ய மாட்டார். இந்த உறுதிப்பாடு அவருக்கு இருக்கிறது. இந்த கேள்வியோடு தான் ஆபகுக்கு நிறைய கேட்டார். என்ன ஆண்டவரே, எல்லாம் மோசமாக இருக்குதே, எதுவுமே நல்லா இல்லையே, சூழ்நிலையெல்லாம் வேதனையாக இருக்குதே, நீங்கள் வேறு சும்மா பேசவே மாட்டேங்கிறீங்களே, ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, இப்படி செய்யலாம் இல்லை, இப்படி செய்யலாம் இல்லை, இப்படியெல்லாம் செஞ்சுருக்கணும் இல்லை. இவர் ஆலோசனை கொடுத்து பார்த்தார். கடைசியில் ஆண்டவர் பேசுனார். ஏயா வாயை மூடுறா, ரொம்ப பேசுகிற, நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் விவரித்தாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன் அப்படின்னு சொன்னார். செயல்படுறா எங்கே? ஒன்றும் கண்ணுக்கு தட்டுப்பட மாட்டேங்குது. அவன் படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கான் வடக்க இருந்து. ஐயோ என்ன நடக்குது? கடைசியில் அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்க. சொன்னார், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், வயல்களிலே தானியம் இல்லாமற் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், கிடையிலே ஒன்றுமே இல்லாமல் போனாலும், தானிய களஞ்சியங்களெல்லாம் வெறுமையாக போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய சூழ்நிலைகளுக்கு மேலே எழுப்புவார். கண்மலையின் மேல் என்னை நடக்கும்படி செய்வார் என்று ஆண்டவருக்குள்ளே மகிழ்கிறார். யோபுவை போல நிலைமைகள் வந்தாலும் ஆபகுக்க மாதிரி நம்ம ஆர்ப்பரிக்கலாமா? யோபுவுக்கு தெரியாத ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி அவருக்கு மனரம்யமாக இருக்க தெரியலை. நம்மால் மனரம்யமாக இருக்க முடியும். காரணம், புதிய ஏற்பாட்டில் நம்ம கொடுத்த புதிய உடன்படிக்கையின் ரகசியம் என்னென்னா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அனுதினமும் இருக்கிறார். எப்பொழுதும் உங்களோடு இருக்கும்படி நான் உங்களுக்கு ஆவியானவரை அருளி செய்வேன். மற்றொரு தேற்றவாளனை உங்களுக்கு அருளி செய்வேன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு மாறாதவர். சகல சத்தியத்திலேயும் அவர் நம்மை நடத்தி செல்வார்.